குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். 19/9/2025 இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, திரையோதசி திதி. வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம், விசுவாவசு வருடம், புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். இன்னைக்கு பிரதோஷம். சூரிய உதயம் 6:03, கன்னியா நாளிகை 4:41, திதி திரையோதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்திலே ஒன்றும் இல்லை, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. உழைத்து வாழ்கிறவன் ஏழை, உத்தரவால் வாழ்கிறான் பணக்காரன். உழைத்து வாழ்கிறவன் ஏழை, உத்தரவால் வாழ்கிறவன் பணக்காரன். நல்ல நேரம் என்கின்ற சுபகரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1:30 to 3. ராகு காலம் 10:30 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் பொறுமை, மிதுனம் இன்பம், கடகம் தனம், சிம்மம் கோபம், கன்னி நிறைவு, துலாம் பயம், விருச்சிகம் மேன்மை, தனுசு செலவு, மகரம் சுகம், கும்பம் வெற்றி, மீனம் ஆதரவு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு. இந்த ராசிகள் இன்றைக்கு கவனமாக இருக்கும். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு சதுர்தசி திதி, மாத சிவராத்திரி, கேதார கௌரி விரதம், விரத சமார்த்தம். நாளைக்கு மாத சதுர்த்தி. கட்டாயப்படுத்தி புகுத்தப்படும் அறிவு மனதில் பதியாது. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிக்க வைக்கிறதுலேருந்து குழந்தையிலேருந்து எல்லாமே அவங்க பிரியத்துக்கு விட்டாதான் படிப்பாங்க. நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது இது பண்ணிட்டோம். புரட்டாசி 3 இன்னைக்கு பிரதோஷம். துவாபர யுகாதி, கஜசயம மாலயம். விதவைகள் அனுஷ்டிக்க கஜஜாயை மகா திரையோதசி. நாளை மாத சிவராத்திரி, கேதாரேஸ்வர விரத முடிவு, சஸ்திர சத மாலயம். துர்மரணம் நேரிட்டவர்களுக்கு. ஆமாம், இன்னைக்கு விதவைகளுக்கு உரிய அந்த ஒரு இது. நாளைக்கு துர்மரணம் ஏற்பட்டவங்களுக்கு நாளைக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு நாள். நாளான்றைக்கு மாகாளய அமாவாசை. அதற்கு மறாவது நாளே நவராத்திரி பூஜை ஆரம்பம். மாகாளயபட்சம் நடந்து கொண்டிருக்கிறது. கோவிந்தனுக்குரிய அந்த ஒரு புரட்டாசி மாதம். மாதவா கேசவா, ஆடாது அசங்காது பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களேன், எங்கள் பரந்தாமன் ஆலயத்தை நாடுங்களேன், என்னாலும் அவன் நாமங்கள் சொல்லுங்களே, இல்லை இல்லை என்று போரை வெல்லுங்களே, இளவேநீர் காலத்து புஷ்பங்களே, எங்கள் யமுனா நதிக்கரை நயனங்களே, தொடுவானில் தவிழ்கின்ற மேகங்களே, எங்கள் துவாரகை மாமன்னன் ரூபங்களே, பாம்பனையில் பார்க்கடலில் துயில்கின்றவன், பக்தர்களின் குரல் கேட்டு எழுகின்றவன், ஊர் நொடியிலும் முழங்காமல் உழைக்கின்றவன், உலகத்தை போல் தினமும் சுழல்கின்றவன்.
பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே. எங்கு எங்கு இன்பமென்று தேடும் மனமே திருவேங்கடனின் திருவடியை நாடு மனமே. ஓடியாடி ஓய்ந்ததென்ன எந்தன் மனமே, நீ ஓரிடத்தில் நின்றுவிடு எந்தன் மனமே. போற்றி போற்றி பாடும்போது பெருகும் இன்பமே, நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் இனிக்கும் நாமமே. இந்த மாதிரி பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாமங்கள், அந்த ஒரு மாதம், இவனுடைய நாமத்தை தவிர நமக்கு வேறு என்ன வேண்டும்? இலவச ஜோதிட ஆலோசனை சொன்னால் உங்களுக்கு ஏதாவது இது இருந்தாலும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாந்திங்கிறது தனித்த மாந்தி எந்த இதையும் செய்யாது. ஆனால் கிரகங்களோடு சேர்ந்த ஒரு இது ஒரு தோஷத்தை கொடுக்கும். தனித்த ராகு கேதுக்கள் தோஷம் தராது. ஆனால் ஏதோ ஒரு கிரகத்தோடு செய்கின்ற பொழுது அதன் பலனை குறைத்து கொடுக்கும். சுக்கிரன் கேது டைவர்ஸ் கேஸ் 300 மாந்தி செய்யும் வேலையை சுக்கிரன் கேது செய்யும். சேர்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு தோஷம் தரும் சுக்கிரன் கேது. சுக்கிரன் மாந்தி பெண் வர்க்க தோஷம், பெண் வம்சாவளி தோஷம், மனைவி வழியில் தோஷம். இதற்கு ஒரே வழிபாடு சிவ வழிபாடு தான். எட்டில் மாந்தி ஆயுள் பலம் குறைவு. காஞ்சிபுரம் சித்திரகுப்தரை வணங்கி காமாட்சி தேவியை வணங்கிவிட்டு மாந்தி இல்லாத ஜாதகம் எழுத வேண்டும். சூரியன் சனி கேது சேர்க்கை பிதா வர்க்கத்தை படாத பாடுபடுத்தும். சொல்லவென்னா துயரம். சூரியன் புதன் சேர்க்கை சூரிய புதாத்திய யோகம். ஆண் பெண் ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும்? கேந்திரம் திரிகோணத்தில் இருக்க வேண்டும். சூரியனுக்கு சந்திரன் 5ஆம் இடமாகவும் சந்திரனுக்கு சூரியன் 5ஆம் இடமாகவும் இருப்பதும் சிறப்பு. சூரியனுக்கு சந்திரன் 4ஆம் இடமாகவும் சந்திரனுக்கு சூரியன் 4ஆம் இடமாகவும் இருப்பதும் சிறப்பு. ஆண் பெண் சந்திரன் சேர்ந்து இருப்பதும் சிறப்பு. ஆணுக்கு சந்திரனுக்கு பிறகு சூரியன், சூரியனுக்கு பிறகு சந்திரன் இருப்பதும் நல்லது. ஒரே ராசியில் இருப்பதும் நல்லது. கடனை ஏற்படுத்துவது முக்கிய சேர்க்கை குருவும் கேதுவும். புதன் தசையில் எளிதில் கடன் ஏற்படும். குரு திசை நடப்பவர்களுக்கும் கடன் ஏற்படும். கோச்சாரம், தசாபுத்தி, சாரபலம், வயது இது பண்பது, இவர்கள்தான் முழு ஜோதிடர். 10ல் சூரியன் சந்திரன் செவ்வாய் துறவி ஆவான். 10ல் குரு இருக்கக்கூடாது. 10ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. ஒன்பது 10 குடையவர்கள் சேர்ந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம். மிக மிக புண்ணியம் செய்தவர்கள் கோவில் திருப்பணியை நிறைய செய்வாங்க. கோவிலே கட்டுற அளவுக்கு இருக்கும். 9 10 குடையவர்கள் சேர்ந்து இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் உடையவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போகிறோம். 3 வருஷம் ஆகி எங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உடம்பு முடியல, காய்ச்சல், டெய்லி மழை பெய்யுது, ரொம்ப உடம்பு முடியல. இன்று பிரதோஷம், சிவபுராணம் படிங்க.
வீட்டிலேயே இருந்து செய்யுங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தரிசனம் பண்ணிட்டு வாங்க.